வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1/10/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 8 மணி 45 நிமிடம் வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5 மணி 45 நிமிடம் வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11 மணி 45 நிமிடம் வரையும், இன்று இரவு 7:30 8 மணி 30 நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம். இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6 மணி 2 நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று இரவு 10 மணி 34 நிமிடம் வரை சதுர்த்தசி, அதன் பிறகு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11 மணி 15 நிமிடம் வரை பூர நட்சத்திரம், அதன் பிறகு உத்திர நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 9 மணி 40 நிமிடம் வரை பத்திரை கரணம், அதன் பிறகு இன்று இரவு 10 மணி 34 நிமிடம் வரை சகுனி கரணம், அதன் பிறகு சதுஸ்பாத கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 11 மணி 15 நிமிடம் வரை சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11 மணி 15 நிமிடம் வரை திருவோண நட்சத்திரமும், அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்றைய நாள் முழுவதும் அதற்கு நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமத்திலிருந்து நீங்கள் சந்திராஷ்டமம் எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காது. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ செய்த பணிகளை அப்படியே நீங்கள் செய்த வண்ணமே செய்யலாம். அதில் எந்த விதமான பாதிப்போ தடையோ தடங்களோ எதுவும் வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போங்களா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுக்கு சிறு சிறு பழைய பிரச்சனைகள் இன்று தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் யாரிடமும் வாதம் அல்லது விவாதம் இதை ரெண்டையும் தவிர்த்துருங்க. வேகத்தை இன்னைக்கு குறைச்சிருங்க, விவேகமாக நடந்துருங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் துரிதம் என்பதை கொஞ்சம் குறைத்து பொறுமையை கையாள வேண்டிய நாளாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். மேஷராசி அன்பர்களின் நீண்ட தூர பயணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை, ஜாக்கிரதை இதெல்லாம் இருக்கணும். யாரிடமும் வாதத்தை மட்டும் முக்கியமாக தவிர்த்துடுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக மாறிடும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பணம் வரக்கூடிய அருமையான நாளுங்க. உங்களுடைய ஆசைப்படியே, உங்களுடைய எண்ணப்படியே, ஆமாங்க, நீங்கள் நினைத்தது இன்றைக்கி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அமையும். 4ஆம் இடத்திலே சந்திர பகவான், தாயாரின் உதவி உங்களுக்கு உண்டு. தாய் வழி சொத்து விற்பனையோ அல்லது உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷனோ நடக்கிறதுக்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்கும்.
தாயாரால் உங்களுக்கு யோகம் உண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் சந்தோஷ நிறவும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதிலே ஒரு குழப்பம், அதனால் ஒரு தடுமாற்றம். இன்னைக்கு மனசு ஒரு நிலை இல்லை, உங்களுக்கு ஒரு எதிர்பாராத அச்சம் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு கேட்டது கிடைக்குமா, கிடைத்தது நிலைக்குமா, அப்படிலாம் ஒரு பயம், ஒரு அது மாதிரியான சூழல் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 3ஆம் இடத்திலே சகோதரஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். அப்படி இருந்தும் சகோதரர்களால் சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை சகோதரர் வழி உறவை கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்னைக்கு நல்லதுங்க. வேகப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லது, ஆதாயம் உண்டு. ஆனால் பயப்படக்கூடாது. பயம்தான் உங்களுக்கு இன்றைக்கி முதல் எதிரியாக இருக்கும். அதனால் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாள் பயம் இல்லாத நாளாக மாற்றிக்கணும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள், நன்மைகள் விளையக்கூடிய நல்ல உத்தமமான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் நினைத்தது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. சிலருக்கு வெளியூர் பயணம் அல்லது குறுகிய தூர பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறதுனால சந்தோஷம், குடும்பத்தில் மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு செய்தொழில் ஆதாயம் இன்னைக்கு காணக்கூடிய நாளாகவும், இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அயல்நாட்டு பொருள்கள் வாங்கி விற்பனை செய்பவர்கள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆக இந்த நாள் பொறுத்தவரை சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால நல்லது ஒரு ஆதாயம் தரக்கூடிய நாளாக, மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். புதிய புதிய சிந்தனைகள் தோன்றும். சந்திரன் என்றாலே சிந்தனை தானே, மனசுக்காரங்கன்னு பொருள். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி கன்னிராசியில் 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருக்கிறதுனால ஒருவித புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு, புது புதிய யுக்திகள் கையாளுறதுக்கு ஒரு மனம், ஒரு சிந்தனை உங்களுக்கு உருவாகிக்கிட்டே இருக்கும். இன்றைய நாளில் தீர்க்கமான முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான். யார்? இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். சிந்தனை மாறி மாறி வரும். கடைசி நேரத்தில் தீர்க்கமான முடிவு எடுத்துருவீங்க. சரிங்களா? துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் காரிய தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் முடிந்தவரை தடையில்லாமல் காரியம் தொடர அருகில் உள்ள விநாயக பகவானை வணங்கிவிட்டு செல்லுங்கள். தடையை உடைத்தெறி விநாயகா, அவ்வளோதான். காலையில் போய் விநாயக பகவானை பார்த்து ஒரு வேண்டுதல். நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டாம், அபிஷேகம் செய்ய வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். போய் அவருக்கு ஒரு வணக்கத்தை மட்டும் போடுங்க. வணக்கத்தை போட்டு இன்றைய நாளை நல்ல நாள் ஆக்கி விடுப்பா, அவ்வளோதான். வேண்டிக்கிங்க, நீங்கள் நினைத்தது நடக்கும். அதனால் இந்த தாமதம், தடை இதெல்லாம் இன்றைக்கி மாறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைத்துக்குள்ள நீங்கள் தான் வேணும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குங்க சந்திரன். அப்படி இருந்தும் தடை வருவதை தடை உடைக்க விநாயகர் தான் உங்களுக்கு துணை. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல் அகலக்கூடிய நாளாகவும் சந்தோஷம் பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையும் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆக விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. லாபம் உண்டு, வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு. எதிரி அஞ்சக்கூடிய நாள், எதிரி உங்களை கண்டு அஞ்சுவான். ஆமாம், இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வெற்றி உங்களுக்கு காத்திருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்திலே
சந்திர பகவான். இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு செய்தொழில் நல்ல கை மிச்சம் கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். ஆதாயமும் உங்களுக்கு சிறந்து விளங்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் புதிய கொள்முதல் செய்யலாம். இன்றைய நாள் எது செஞ்சாலும் நல்ல லாபமாக இருக்கும். சில பேர் ஃப்ளாட் வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி செய்யலாம், நல்ல ஆதாயம் உண்டு. சிலர் டெபாசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இன்றைக்கி செய்யலாம். இன்றைய மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 8ஆம் இடத்திலே சந்திரன், சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறதுனால இந்த குழப்பங்கள் ஏற்படுவது இயற்கை தான். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஏன்னா தேய்பிறையில் சந்திரன் போய்கிட்டு இருக்காரு, அமாவாசையை நெருங்கிக்கிட்டு இருக்கார். அப்படிங்கும்போது மன சஞ்சலம், குழப்பம் அடைவது இயற்கை தான். தீர விசாரிக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர விசாரிக்கணும், நல்ல முடிவாக எடுக்கிறதுக்கு இருக்கணும். அதி உன்னதமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு முக்கியமான முடிவு, அது மாதிரி முக்கியமான செயல்களில் ஒரு தீர்க்கமான முடிவு என்பதை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அருகில் உள்ள விநாயக பகவானை நீங்கள் வழிபாடு செய்து அதன் பிறகு இன்றைய பணிகளை நீங்கள் துவங்குவது நல்லது. ஆக இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக தான் இருக்கும். ஆனால் முடிவு எடுக்கிறது யோசித்து செயல்படுங்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய ஆர்வம் அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு எந்த காரியம் செஞ்சாலும் அதில் முழு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதனால் இன்றைய நாள் முழு திறமையை காட்டும்போது அதுக்கு தக்க பலன் உண்டுங்க. அதனால் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். சிலருக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறுவதற்கான ஆயத்த பணிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்வு சிலக்க, வளம் பெருக. ஆமாங்க, இன்றைய நாள் ஒரு அருமையான நாளுங்க. 6ஆம் இடத்திலே சந்திர பகவான். அப்படி இருந்தும் உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமாக சில சொத்துகள் அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்த்து கொள்வதற்கான உகந்த நாளுங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கடன், வழக்கு இதெல்லாம் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நல்ல நன்மையே நடக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.